ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னா, பருப்பி வந்து நம்ம எத்தனையோ வகை பருப்பி பண்ணியிருப்போங்க. ஸ்வீட்டில் வந்து நம்ம எத்தனையோ வகை ஸ்வீட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி மிஞ்சி போன பொரியை வச்சு ஸ்வீட் பண்ணி பாருங்கங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பூஜைக்கெல்லாம் வாங்கினா பொரி மிச்சம் இருந்துச்சுன்னா ஸ்வீட் பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பொரி வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. இது நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக பிழிஞ்சு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் போட்டுறாதீங்க, 10 நிமிஷம் ஊறினா போதும். அரைச்சி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிடலாங்க. தேங்காய் வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கேன். 2 கப்பு பொரி எடுத்துருந்தேன். 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். 1 கப்பு தேங்காய் எடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு அப்புறமா நம்ம பொரியை போட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிடலாம். இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைச்சிக்கோங்க. பவுடராக அரைச்சிட்டு நம்ம பொரியை தட்டிக்கிடணும். நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றிக்கிடலாம். ஆற வச்ச வெள்ளைப்பாகை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம காய்ச்சி எடுத்த வெள்ளத்தை ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். 1 பவுல் வெள்ளம் எடுத்துருந்தோம், கரெக்டாக இருக்குது. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டிருக்கோங்க. இது வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து நல்லா சிவக்க வறுந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கோதுமை மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு எடுக்கணுங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. பார்க்கையிலே அழகாக இருக்குங்க பருப்பி வந்து. சூப்பர் டேஸ்ட்டில் நம்ம பண்ணியாச்சு வீட்டிலே. எளிமையான முறையில் அதிக செலவு இல்லாமல் நல்லா மைசூர் பாக்கு மாதிரி வந்திருக்குங்க. பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். ஸ்வீட் பண்ணியாச்சுங்க. தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.